நம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் எங்களை சபையாய் கூட்டி சேர்த்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக, ஜெபத்தில் எங்களை நடத்துவீராக. இது வல்லமையுள்ள ஒரு நேரமாக, எங்களை மாற்றுகிற ஒரு நேரமாக, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு நேரமாக, அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இது இருக்கட்டும். நேருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஜெபத்துக்கு புதிதாக இருக்கிறவர்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளட்டும். இன்னும் அதிகமாய் கர்த்தாவே ஜெபிக்க ஒரு ஜெப ஆவி, ஜெப வாஞ்சை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அப்படியாக ஜெபிக்கும்போது ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்களுக்குள்ளே காணட்டும். வாழ்க்கையில் பெரிய வெற்றியை காணட்டும் கர்த்தாவே. அதற்கெல்லாம் இந்த ஜெப கூட்டம் வழிவகுக்கட்டும். இன்றைக்கு வந்திருக்கிறவர்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பல்வேறு இடங்கள்லேருந்து, பல்வேறு ஊர்களிலிருந்து, நாடுகளிலிருந்து கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆசீர்வதித்தலும் கர்த்தாவே. அவருடைய தேவைகளை காண்கிறீர், அவர்களை அறிகிறீர், அவருடைய உள்ளத்தை காண்கிறீர். ஒவ்வொருவரோடும் நீர் பேச, தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நேரத்தை நீரே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்ம உட்கார்வோம். உங்களை எல்லாம் காண்பதிலே மிகுந்த சந்தோஷம். ரொம்ப நாள் ஜெபிக்க முடியாமல் போயிடுச்சு. சபையாய் ஒன்றா கூடி வந்து ஜெபிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த பில்டிங்கை போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. எனிவே போட்டிருக்கோம். இனிமேல் வாரம் வந்து நம்ம கூடி வந்து ஜெபிப்பது அவசியம். சபையாய் நம்ம கூடி வந்தது ஜெபிப்பது ரொம்ப அவசியம். இது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். சரி, 80ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 80ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நம்ம என்ன பண்ணுகிறோன்றது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இருந்தாலும் கொஞ்ச நாள் கேப் விட்டதுனால, பல மாதங்கள் கேப் விட்டதுனால நான் மறுபடியும் அதை சொல்லிடுறேன். ஜெபக்கூட்டம் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், வேத வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பது என்பதை நம் ஜனங்களுக்கு கற்றுத்தருகிறோம். அப்படி சபையில் ஏராளமான பேர் வர்றாங்க. சிலர்லாம் நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள், நல்லா ஜெபித்து பழக்கம் உள்ளவர்கள், ரொம்ப வருஷமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க. ஆனால் நிறைய பேர் புதுசாக இப்போ தான் வர்றவங்க. புதுசாக ஜெபத்தை பற்றி ரொம்ப தெரியாது அவங்களுக்கு. ஜெபிச்சு அவ்வளோ பழக்கம் இல்லை. எப்படி ஜெபிக்கிறதுன்ற ஒரு ஐடியாவும் இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு போதிக்கிறதுக்கு தானே சபை இருக்குது. அதை போதிக்கலாம் சபையே கிடையாது நம்ம, இல்லையா? சும்மா வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டா சபை கிடையாது. நம்ம எல்லாத்தையும் கற்றுத்தரணும். பைபிள் வாசிக்கிறதுக்கு, பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறோம். இங்கே ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் கற்றுத்தர வேணும். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு ஜெப கூட்டத்தை இந்த மாதிரி நடத்துகிறோம். அது இதில் வெறும் ஜெபம் இல்லை, ஜெபத்தை செய்ய போதிக்கவும் செய்கிறோம். ஜெபத்தை பற்றி போதிக்கவும் செய்கிறோம். இதில் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா, ப்ரேயிங் த பைபிள். அதாவது வசனத்தை பயன்படுத்தி ஜெபித்தல். அது எப்படின்றத பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஜெபிக்கிறவங்க முக்கால்வாசி பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா சின்ன வயசில் கற்றுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு 2 நிமிஷம் ஜெபத்தை நம்ம தூங்குறதுக்கு முன்னால் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம பெற்றோர் கற்றுக் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் 50 வயசுலேயும் அதே ஜெபத்தை தான் பண்ணிடுறாங்க. 5 வயசில் என்னத்தை கற்றுக்கிட்டாங்களோ அதே ஜெபத்தை தான் இப்போது 50 வயசு ஆளுகளாக உட்காந்துக்கிட்டு இவங்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதே கற்றுக் கொடுத்துட்றாங்க. இவங்களும் அவ்வளோதான் ஜெபம் பண்ண தெரியும். ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஜெபம். காலையில் எழுந்திரிச்சோன்னு அதே தான் ஜெபம், சாயந்தரம் படுக்க முன்னால் ஜெபம். அது அவங்களுக்கு என்னென்னா, காலையில் ஒரு ஜெபம் பண்ணிடணும், சாயந்தரம் ஒரு ஜெபம் பண்ணிடணும், அதே வார்த்தைகள், அவ்வளோதான். அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் தெரியுது அவங்களுக்கு. சில நேரத்தில் அப்படி உட்காரும்போது என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அந்த 1-2 நிமிஷத்துக்கு பிறகு என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல. சில நேரத்தில் ஜெப தேவைகள்னு ஏதாவது பல்வேறு இடங்களில் நடக்கிற ஊழியங்கள், சபையில் இருக்கிற தேவைகள், மக்கள் மத்தியில் இருக்கிற தேவை, இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு, தேவைகள் லிஸ்ட்டை போட்டு அதை வச்சுக்கிறாங்க. அதை ரன் த்ரூ பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஆனால் ஜெபம்ங்கிறது வெறும் தேவைகளுக்காக ஜெபிப்பது கிடையாது. கர்த்தர் நம்ம மளிகை கிடையாது வச்சுருக்காரு, ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த சாமான்லாம் வேணும் எனக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி ஜெபத்தை அவ்வளோ சீப்பாக்கிடக்கூடாது. நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம், கர்த்தர்கிட்ட கேட்கலாம், என்ன வேணும்னு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம்.
ஆனால் ஜெபங்கிறது அது மட்டும் கிடையாது பாருங்கள். ஜெபம் என்று கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம். இருவழி பாதை, அது ஒத்த வழி பாதை இல்லை. நான் வந்து கடகடன் வந்து லிஸ்ட்டை கொடுத்து வாங்கிட்டு போகிற காரியம் கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். தேவனோடு கூட நான் ஐக்கியம் கொள்ளுகிற நேரம். தேவனோடு நான் பேச, அவர் என்னோடு பேச, அப்படிப்பட்ட ஒரு நேரம். அது நடக்கணும்னா இந்த ப்ரேயிங் த பைபிள், வேத வசனத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு பேசும்போது என்ன ஆகுதுன்னா, வசனத்தை வாசித்து இன்றைக்கி பண்ண போகிறோம் பாருங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வசனத்தை வாசித்து அதை தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது, நான் இன்றைக்கி அதை பற்றி யோசிக்கவே இல்லை, சில காரியங்களை பற்றி, அதெல்லாம் இங்கே வெளியே வருது. வசனம் அதை கொண்டாடுது. எனக்குள்ள சில தேவைகளை, இருக்கிற தேவைகளை பற்றி நானே யோசித்தது கிடையாது, இது எனக்கு நினைவுபடுத்துகிறது இல்லையா? சில நேரத்தில் நமக்கு என்ன தேவைன்னு தெரியல, இது எனக்கு நினைவுபடுத்துகிறது. அதை அப்போ ஆண்டவருடைய உள்ளத்தில் என்ன வாஞ்சை இருக்குது அப்படிங்கிறத இது கொண்டாடுறது எனக்கு, இது காமிக்குது எனக்கு. அப்போ நான் வந்து ஜெபத்தை வேறு லெவலில் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறேன். வெறும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி ஜெபம் பண்ணுறது இல்லை. இப்போ எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டின இந்த காரியம், இன்றைக்கி நினைவுபடுத்தின காரியம், என்னுடைய இந்த மெடிடேஷனில் இன்றைக்கி எனக்கு வருது பாருங்கள், அதை வச்சு நான் ஜெபம் பண்ணுறேன். அது எனக்கு சில காரியங்களை புதுசாக காட்டுது. இன்றைக்கி சாதாரணமாக அதை யோசிச்சிருக்க மாட்டேன், இதை வாசித்ததுனால, தியானித்ததுனால அதை யோசிக்கிறேன். அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ எப்படி ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் வேறு வேறு பகுதியை வாசிக்கிறோமா, ஜெபம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று ஜெபம் பண்ண மாதிரியே இன்றைக்கி பண்ணுறதில்ல, இன்றைக்கி ஜெபம் பண்ணுற மாதிரியே நாளைக்கு பண்ணுறதில்ல. நிறைய பேருக்கு ஜெபம் வந்து சலிச்சு போயிடுது. ஏன்னா அதே ஜெபம் தான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை, அதனால தான் சலிக்குது. இது வந்து இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னு நம்மளுக்கே தெரியாது, இங்கே போன பிறகு தானே தெரியும். அப்போது ஒரு எக்ஸைட்டிங் ஒரு இவெண்ட்டாக மாறிடுது. இந்த ஜெபத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நாம் கர்த்தரோட பேசுகிறோம். அது ஒரு பரவசத்தை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான நீங்கள் எப்படா ஜெபம் பண்ணுற நேரம் வரும்னு காத்துட்ருப்பீங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ண முடியலன்னா கூட அதை ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஐயோ இன்றைக்கி ஜெபம் பண்ண முடியாமல் போச்சே, நேரத்தை செலவழிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு. ஏன்னா இது திறந்திருந்தால் என்னத்தை கர்த்தர் காட்டியிருப்பாரோ, என்ன சொல்லியிருப்பாரோ. அது ஒரு நாளும் அதை புதுசு புதுசாக நமக்கு வரும்போது, அதான் பாருங்கள், ஒருத்தரோட உறவாடுறதுன்னா அவங்களோட நேரத்தை செலவழிக்கணும். இது கர்த்தரோட நேரத்தை செலவழிக்கிற ஒரு ஜெபம் என்கிறது. அதுக்கு பயிற்சி பெற தான் இங்கே வந்திருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணால் பத்தாது, வெறும் ஜெபக்கூடத்துக்கு போய்ட்டு ஜெபம் பண்ணால் பத்தாது. தினந்தோறும் நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்கள் வீட்டில் தினந்தோறும் ஜெபிக்கிறதுக்கு உதவியாக இருக்க முடியாதான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நடக்குது. இது மற்ற நாட்களெல்லாம் நீங்கள் வீட்டில் இதுக்கு நேரத்தை ஒதுக்கி தியானித்து வசனத்தை அதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணி ஒரு பெரிய பரவசத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காணும்படியாக, உங்கள் உலகத்தில் பெரிய மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தும்படியாக, அப்படி ஒரு காரியம் நடக்க வேணும்னு சொல்லி தான் இந்த ஜெபத்தை நாங்கள் போதிக்கிறோம், இவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணுறோம். வேத வசனத்தை ஜெபிப்பதுன்னு சொன்னால் எந்த பகுதியை வேணால் எடுத்து ஜெபம் பண்ணலாம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எந்த பகுதியை வேணால். ஆனால் நாம் இப்போ சங்கீதத்தை எடுத்துருக்குறோம். ஏன் சங்கீதத்தை எடுத்துருக்கிறோம்னா அது ரொம்ப ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. ஏன்னா அவைகளெல்லாம் ஜெபங்கள். சங்கீதம் என்னென்னா ஆண்டவரிடத்தில் பாடலாய் பாடக்கூடிய ஜெபங்கள், பாட்டு வடிவில் எழுதியிருக்குது, ஆனால் அவைகள்லாம் ஜெபங்கள். அப்போ அதனால் இது ரொம்ப வசதியாக இருக்குது ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் சங்கீதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு புஸ்தகம். அதனால தான் பண்ணுறேன். இது ஏன் இந்த ரெக்கார்டெலாம் பண்ணுறோம் நம்ம, ஏன்னா இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு காலாகாலமாக இன்னும் 10 வருஷம் பொறுத்து 20 வருஷம் பொறுத்து அடுத்த தலைமுறையினர், இன்றைக்கி சின்ன பசங்களாக இருக்கவங்க எப்படா ஜெபம் பண்ணுறதுனா இதுக்கு போகலாம். அவங்களுக்கு சில காரியங்களில் இது காண்பிக்கும், அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக தான் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, சங்கீதம் 80க்கு போவோம். சங்கீதம் 80 முதல் 7 வசனத்தை போகிற வாரமே பார்த்துட்டோம் இல்லை, அதனால் கொஞ்சம் அதை பற்றி காமெண்ட் பண்ணிட்டு மீதியை இது பண்ண போகிறோம். சங்கீதம் 80 வந்து ஒரு பாடல்களில் பார்த்திங்கன்னா சரணங்கள்னு வரும், அப்புறம் பல்லவின்னு வரும் இல்லையா.
பல்லவிங்கிறது திருப்பி திருப்பி பாடுறது. மலைகள் விலகி போனாலும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வரும். ஆனால் நடுவில் சரணங்கள் வரும். சரணம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி மலைகள் விலகி போனாலும் பாடுவோம். அப்புறம் திருப்பி வேற ஒரு சரணம் பாடுவோம். திருப்பி மலைகள் விலகி போனாலும் பாடுவோம் இல்லையா? இங்கே 80வது சங்கீதத்தில் வசனங்கள் 3, 7, 19 ஆகியவைகள் பல்லவி. 3 பல்லவி. 3 பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். 3ஆம் வசனம் பாருங்கள், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7ஆம் வசனம் பாருங்கள், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 19ஆம் வசனம் பாருங்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பார்த்தீங்களா? கோரஸ் அதுதான். இந்த மலைகள் விலகி போனாலும் மாதிரி திரும்ப திரும்ப அது வருது. அப்போ அந்த 3, 7, 19 கோரஸ் பல்லவி. அப்போ 1, 2 சரணம், அப்புறம் 4லேருந்து 6 2வது சரணம், அப்புறம் 8லேருந்து 18ங்கிறது ஒரு நீண்ட 3வது சரணம். அதே 3 விதமாக சரணங்களாக பிரிக்கலாம். அதை பின்னால் நம்ம பார்ப்போம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா அந்த சரணங்களில் பார்த்தீங்கன்னா சரணங்கள் என்ன வார்த்தை வருது? தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன காண்பிக்குது? இவர்களை தேவன் திருப்பி கொண்டு வரவன். அதாவது இவங்க கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்ட ஜனங்கள். இது என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை அது காட்டுது நமக்கு. தேவனை விட்டு விலகி தூரமாக போய் கெட்டுப்போன ஒரு ஜனங்கள். அப்படி கெட்டு போய் தேவனை விட்டு விலகி போய் வேற தேவர்களை தேடி போய் இப்படிலாம் பண்ணதுனால ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு மாதிரி அவர்களுக்கு தேவனுடைய கரம் அவர்கள் பேரில் இல்லை. இப்போ கர்த்தர் சரி உன் வழியிலே போறியா போ, அப்போ தான் உனக்கு தெரியும், பட்டா தான் தெரியும்னு விட்டார். இப்போது ஒரு பெரிய எதிரி, அசிரியர்கள் என்கிற ஒரு பெரிய எதிரி கூட்டம், ஒரு ராஜ்யம், அவர்கள் எல்லா சின்ன சின்ன அந்த ராஜ்யங்களெல்லாம் கைப்பற்றி தங்களுடைய அரசாட்சியை கீழே கொண்டு வர்றாங்க. அவங்க இவங்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. இவங்களையும் தங்களுடைய அதிகாரத்தை கீழே கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. இந்த அசிரியர்களை பற்றி நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆட்கள். எங்கே அது என்சைக்ளோபீடியா மாதிரி போய் வாசித்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் பயந்துருவீங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, தோலை உரிச்சிருவேன்னுவோம் இல்லையா. யாராவது கொஞ்சம் வாலாட்டினா என்ன சொல்லுவோம், தோலை உரிச்சிருவோன்றது தமிழ் எக்ஸ்பிரஷன். ஆனால் நம்ம தோலெல்லாம் உரிக்க மாட்டோம், சொல்கிறோம் சும்மா தோலை உரிக்கிறோன்னு. ஆனால் இந்த அசிரியர்கள் உண்மையாகவே அவங்க ஆக்கிரமிக்கிற ராஜ்யங்களில் ஆட்களை பிடிச்சி அவனால் ரொம்ப பேசினான்னா, ரொம்ப தொழுனான்னா, அவன் தோலை லிட்ரலாக ஸ்கின் பண்ணி உரித்து அதை தூண்களிலும் செவுறுகளிலும் வால்பேப்பர் மாதிரி டெக்கரேஷனுக்கு ஒட்ட வைப்பாங்களாம். பார்த்து எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இதை தோலை உரித்து அங்கங்கே தூண்களிலும் செவுறுகள்லையும் ஒட்ட வைப்பாங்களாம். இது வாஸ்தவனே எனக்கே ஒரு மாதிரி, என்ன ஜனம் இது, என்ன மாதிரி ஆட்கள் இவங்க. அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா மற்றவன் பார்த்து பயப்படணும். ஐயோ நம்ம பேசாமல் நமக்கு எதுக்கு வம்பு, வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பான், சொல்கிறது செஞ்சுட்டு போவோம், ஏன்னா நம்மளையும் தோலை உரிச்சிருவானேன்னு. ஒருவேளை அங்கேருந்தான் வருது போல இருக்குது இந்த தோலை உரிச்சிடுவேன்றது. நம்ம யாரும் தோலை உரிக்கிறது கிடையாது, ஆனால் தோலை உரிக்கிற ஒரு ஜனம் இருந்தது அந்த காலத்தில். அவர்கள் தான் அசிரியர்கள். பொல்லாதவர்கள், ரொம்ப மோசமான ஆட்கள், ரொம்ப பொல்லாத வயலண்ட் பீப்புள். அவங்க எங்கே போனாலும் அவங்க வயலன்ஸு. ஒரு ஜனத்தை ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டியது, அவர்களை விரட்டி அடித்து அந்த ஊரில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு ஓட செய்கிறது. அந்த பல்வேறு ஊர்களில் போய் இவங்க செட்டில் ஆவாங்க. அங்கே இருக்கிற ஜனத்தையும் அந்த நாடுகளையும் இவன் கைப்பற்றியிருக்கான். அந்த ஜனங்களை இங்கே துரத்தி விடுறது, ரீலொக்கேட் பண்ணுறது, இடம் மாற்றி விடுறது. அப்போ உங்கள் ஊரை இழந்துடணும், நீங்கள் உங்கள் கலாச்சாரத்தை இழந்துடணும், உங்களுடைய அடையாளத்தை இழந்துடணும், உங்களே இழந்துடணும். நீங்கள் வேற எங்கேயோ ஊரில் போய் ஏதோ கலப்படமாகி அப்படியே போயிடணும். அதுதான் உங்களுடைய குறிக்கோள். நாளைக்கு நாங்கள் இந்த ஜாதி, நாங்கள் இந்த இனம், எங்களை திருப்பி போக விட அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் அப்படியே கலந்து மற்றவர்களோட கலந்து போயிடணும், உங்கள் அடையாளத்தை ஒழிச்சிடணும். அப்படிங்கிறதுக்காக விரட்டி விட்டு பல்வேறு தேசங்களுக்கு, அந்த பல்வேறு தேசங்களில் இருக்கவங்கள இங்கே கொண்டாந்து இவங்க மத்தியில் இருக்க வைக்கிறது. இதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வர்றாங்க. இதுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனம் 2
ராஜ்யங்களாக பிரிஞ்சிட்டாங்க. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம்னு. ஒரு காலத்தில் ஒரே ராஜ்யமாக இருந்தது சாலமன் கீழே. சாலமன் இறந்த பிறகு 2 ராஜ்யமாக மாறுது. அதில் நார்தர்ன் கிங்டம் தான் இஸ்ரேல்னு பேர், சதர்ன் கிங்டமுக்கு ஜூடான்னு பேர் இல்லையா. சதர்ன் கிங்டமுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெருசலம், நார்தர்ன் கிங்டமுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சமாரியா. இந்த சமாரியா ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது, பார்த்துருக்கீங்கள, அந்த கதையெல்லாம் தெரியும் நமக்கு. ஏன்னா இந்த நார்தர்ன் கிங்டமில் போன இந்த இஸ்ரேல், அவங்களும் இஸ்ரேல் ஜனங்கள் தான், தேவனுடைய மக்கள் தான், யாக்கோபின் பிள்ளைகள் தான், அந்த வம்சம்தான். ஆனால் இந்த நார்தர்ன் கிங்டமாக மாறி போனவர்கள்னா நாங்கள் மற்ற ஜனங்களோட ரொம்ப கலந்து அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய மதங்கள், அவருடைய தெய்வங்கள் இப்படி பின்பற்ற ஆரம்பித்து அப்படியே கலப்படமாகி அப்படியே போயிட்டு இந்த லாஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னு ஆகிட்டாங்க. அவங்க அடையாளமே போயிடுச்சு, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, அப்படி போயிடுச்சு நார்தர்ன் கிங்டம். இந்த யூதர்கள்னு சொல்கிறது இப்போது இந்த யூதா கோத்திரத்தார், அந்த சதர்ன் கிங்டமை சேர்ந்தவர்களை தான் இப்போது யூதர்கள்னு சொல்கிறோம். அந்த நார்தர்ன் கிங்டமை சேர்ந்தவங்க எங்கே போனாங்கன்னு அது ஒரு மாதிரி போய் செதறடிக்கப்பட்டு கலந்து போயிட்டாங்க. இந்த சமாரியர்கள்லாம் அந்த கலப்பட இனம். கொஞ்சம் கொஞ்சம் யூதர்கள் எது இருக்குது அவங்களுக்கு, ஆனால் மற்றவர்களோட கலப்படமும் இருக்கிறது. எல்லாம் கலந்து போயிட்டாங்க. அப்போ அசிரியர்கள் இந்த நார்தர்ன் கிங்டமை வந்து கைப்பற்றுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஜெபத்தை இவர்கள் ஏறெடுக்கிறாங்க. ஐயோ ஆண்டவரே, இந்த ஜனங்க எப்படின்னா ரொம்ப மோசமாக, இந்த நார்தர்ன் கிங்டமை சேர்ந்த இஸ்ரேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து தேவனை விட்டு தூரமாக போய் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஆபத்துன்னு ஒன்று கடவுள்கிட்ட வர்றாங்க. இந்த மாதிரி ஆளில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆபத்துனா கடவுளை தேடுறது. ஆபத்து நேரத்தில் பார்க்கலாம் அவங்கள. நீங்கள் 2 வருஷமாக பார்க்கவே முடியாது, திடீர்னு பார்த்தா அங்கே உட்காந்துருப்பாங்க. முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கிறாங்க, பெரிய இதில் அப்படிம்பாங்க. அப்புறம் அது சால்வ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஆபத்துக்கு தான் வருவாங்க. இன்னும் 2-3 வருஷம் பொறுத்து அடுத்த ஆபத்துக்கு தான் வராங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. கடவுளை தேடுறது கிடையாது, கடவுள் பயம் கிடையாது, கடவுளுக்காக வாழணுங்கிற எந்த முயற்சியும் கிடையாது. ஆனால் ஆபத்து நேரத்தில் வந்து ஐயோ கொய்யோன்னு கத்தி எதையாவது கத்திட்டு வாங்கிட்டு போகலான்னு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் கிடையாது, உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது. அப்படிப்பட்ட ஜனம். அப்போ அந்த ஜனங்கள் தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வரோம், எங்களை திருப்பம் ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் உம்மிடத்தில் வர விரும்புகிறோம், உமது முகத்தை பிரகாசிக்க போய் பண்ணோம். அந்த முகத்தை பிரகாசிக்கிறதுனா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆரோனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்லி கொடுத்தார் மோசேக்கு. ஆரோன்கிட்ட சொல்லி ஜனங்களை தினந்தோறும் ஆசீர்வதிக்க சொல்லுன்னு சொல்லி 2-6 அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை வாசிக்கிறோம். அதுதான் கோயில்கள்லாம் இன்றைக்கி சர்ச்சிலெல்லாம் சொல்லுவாங்க முடிஞ்ச உடனே இல்லையா. கர்த்தர் தமது முகத்தை உண்மையை பிரகாசிப்பிக்க கடை வருவாங்க இல்லையா. அந்த பிரகாசிப்பிக்கிறதுனா என்ன? கர்த்தர் தம்முடைய தயவை காட்டுகிறார்கள். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுறாருன்னா அவர் நம்மளை நோக்கி பார்க்குறாரு. அவர் நம் முகத்தை நம் பக்கம் திருப்பினாலே நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இவங்க கதறாங்க கர்த்தர்கிட்ட, எங்களை திருப்பி கொண்டு வரோம், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. சரி, இதில் 2 விதமாக கர்த்தரை இவர்கள் சித்தரிக்கிறார்கள். 2 விதமாக கர்த்தரை சித்தரிக்கிறாங்க. ஒன்று, கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார்ன்றது தான் முதல் பகுதி. கர்த்தர் அவருடைய மெய்ப்பருங்கிறத மனசில் வச்சுட்டு அப்படி ஜெபம் பண்ணுறாங்க. இந்த மெய்ப்பருங்கிற இந்த சித்தரிப்பு வந்து அவர்கள் மத்தியில் ரொம்ப காமன். ஏன்னா அந்த இனமே ஆடு மேய்க்கிற இனம். ஆபிரகாம் காலத்திலேருந்து இவருடைய தொழிலே வந்து ஆடுகளை வச்சு அதை மேய்ச்சி அதை விற்று காசாக்கி அப்படி பண்ணுற ஒரு இனம். ஆடு தான் அவங்க பிஸ்னஸ். எல்லாம் ஆட்டு மேய்ப்பர்கள். அப்போ அதனால தான் வேத வசனத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நான் போன தடவை இந்த முதல் 7 வசனத்தை பேசும்போது அந்த வசனம்லாம் வாசித்து காமிச்சேன். மெய்ப்பர் மெய்ப்பர் மெய்ப்பர்னு இந்த மெய்ப்பர்ன்ற பிக்சரை நிறைய யூஸ் பண்ணுது வேதம். கர்த்தரை பற்றி பேசும்போது இந்த ஆடுகளின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு. அதனால தான் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். நான் முதல் 7 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும்,
கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்ராயிம், பென்யமின், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். தேவனை எப்படி சித்தரிக்கிறாங்க? மெய்ப்பர்னு. இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே அப்படிங்கிறார். அப்படின்னா எங்களை ஒரு மெய்ப்பன் ஆட்டு மந்தை எப்படி நடத்துகிறானோ அப்படி நடத்துவார். மெய்ப்பன் ஆட்டு மந்தை எப்படி நடத்துவான்? ஆட்டு மந்தைங்கிறது ஆடுகள்ன்றது ரொம்ப அப்பாவித்தனமான முட்டாள்தனமான ஒரு ஆடுகள். கொஞ்சம் கூட புத்தி கிடையாது அதுக்கு. ஆடுகள் ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது, பேக்குங்க அதுங்க. அதான் ஆடுகள். ஆடுகளுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கும் ஆடுகள். அந்த மாதிரி ஒரு மிருகங்கள் அவைகள். அவள் ஒரு இன்னசென்ட், ஒன்றும் தெரியாது. அப்போ மெய்ப்பன் அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஆடுகள் மேலே ரொம்ப கருணையாக இருக்கணும், தயவு காட்டணும், அவளை ரொம்ப இதாக பாதுகாக்கணும். அது சாப்பிட்டு தான் பார்க்கணும், அதுக்கு ஏதாவது நோய் வந்திருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது. இப்படியே வழி தப்பி போயிடும் எங்கேயாவது. எல்லா ஆடுகளும் போயிடும், ஒன்று மட்டும் அப்படி போயிடும். போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வைல்டு அனிமல் அதை எடுத்துகிட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை. அப்போ இந்த மந்தையை மேய்க்கிறவன் அதையெல்லாம் அறிந்தவனாக அந்த ஆட்டின் மேலே ரொம்ப கரிசனை காட்டக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அப்போ தேவன் அப்படி இருந்திருக்கிறார் இவங்களுக்கு. அப்படிப்பட்ட விதத்தில் இவர்களை நடத்தியிருக்கிறார். ஆட்டு மந்தையை நடத்துகிறது போல யோசேப்பை நடத்தி வந்த தெய்வன். சில நேரத்தில் மக்களும் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருக்கிறாங்க, ஏமாந்த பேர் வழியில் தான் இருக்கிறாங்க, ஏமாந்து போகிறவர்களாக தான் இருக்கிறாங்க. சரியான புத்தி சில நேரத்தில் இல்லை, ஒரு ஞானம் இல்லை, விவேகம் இல்லை, அறிவில்லை, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எப்படி வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னு தெரியல, தவிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சூழ்நிலைகளில் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த மெய்ப்பர்ன்றது அற்புதமான ஒரு பிக்சர். 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சங்கீதம் இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன சொல்கிறான்? வாழ்க்கையில் பல தேவைகள் ஏற்படுகிறது. ஆனால் ஆட்டு மந்தையை போல யோசேப்பை பாதுகாத்தவர் என் தேவன். எனக்கு தாழ்ச்சியே கிடையாது. என் தேவைகளை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. அது தேவை, இது தேவை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பசிலிங்காக இருக்குது. ரொம்ப சூழ்நிலையில் தேவைகள் ஏற்படும் போது, பிரச்சனைகள் ஏற்படும் போது என்ன பண்ணுவதுன்னு தெரியாத இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்ன? என்னுடைய தேவன் மெய்ப்பராயிருக்கிறார். அவருக்கு தெரியும். ஆடுகளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் மெய்ப்பனுக்கு எல்லாம் தெரியும். ஆடுகளால் ஒன்றும் முடியாது, மெய்ப்பனால் எல்லாம் முடியும். அப்போ அவர் எங்கே புல் நல்லா இருக்குன்னு பார்த்து அங்கே போய் மேய்க்கிறார். எங்கே நல்ல தண்ணி இருக்குன்னு பார்த்து அங்கே கொண்டு போய் அந்த தண்ணீர்கிட்ட இவர்களை கொண்டு போய் விடுகிறார். அவன் தன்னை ஆடு மாதிரி வர்ணிக்கிறான் பாருங்க. கர்த்தரை ஆடு மேய்க்கிறவர் மாதிரி வர்ணிக்கிறான், மெய்ப்பருமா. அவன் சொல்கிறான், என் ஆத்துமாவை தேற்றி. உள்ளம் சில நேரத்தில் அங்கலாய்க்குது, அவஸ்தைப்படுது, பயப்படுது, கலங்குது. அவர் என்ன பண்ணுறாரு? என் ஆத்துமாவை, என்னுடைய மனதை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய உணர்ச்சிகளை தேற்றுகிறார், என்னை ஆற்றுகிறார், என்னை பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆத்துமாவில் கலங்கி இருக்கிறீங்க, பயந்துருக்கிறீங்க பல சூழ்நிலைகளில்? சொல்கிறான், என்னுடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நல்ல வழியில் நடத்துகிறார். கலங்கி போயிருக்கிற நேரத்தில் அவர் அந்த கலக்கத்தெல்லாம் போக்கி நல்ல வழியில் என்ன
நடத்துகிறார். அப்புறம் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வாழ்க்கையில் பல்வேறு ஆபத்தான சூழ்நிலைகள் வருது இல்லையா? இக்கட்டான சூழ்நிலைகள், ஆபத்தான சூழ்நிலைகள், உயிருக்கே ஆபத்தான வியாதிகள், சில நேரத்தில் சில விரோதிகள் சக்திகள் நம்ம எதிர்த்து வருகிறது. பயமாக இருக்குது. இந்த உலகம் பொல்லாத உலகம், பிசாசு பயங்கரமாக இங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறான். அதனால் பயப்படக்கூடிய பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் ஏற்பட தான் செய்கிறது. எல்லாருக்குமே பயப்படுற சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? யாருமே சொல்ல முடியாது நான் பயந்ததே இல்லைன்னு. பயப்படுற சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் இந்த உலகத்தில். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்? என் மெய்ப்பர் வல்லவர். எத்தனை விரோதி வந்தாலும் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடுவார்கள். அப்படி ஓட வைக்கிறவர் என்னுடைய மெய்ப்பர். அவர் திறமசாலி, அவர் வல்லவர், அவர் நல்லவர். அவர் என் மேலே கண்ணோக்கமாக இருக்கார், என்னையே பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னை பாதுகாக்கிறதுக்காகவே இருக்கிறாரு. எனக்காக என்ன செய்யலான்னு அதை யோசிச்சுட்டே இருக்கார். அவர் என்னை விட்டுற மாட்டார். என்னுடைய மெய்ப்பர் நல்ல மெய்ப்பர் அப்படின்றான். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சத்துருக்கள் வேடிக்கை பார்க்க பார்க்க பொறாமை கொள்ள கொள்ள இவன் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். பெரிய விருந்தை இவனுக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்கிற விருந்தை இவனுக்கு ஏற்படுத்தி விரோதிகள்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாய் செய்கிறார். தாவீதின் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ராஜாவானவன் எவ்வளோ பேர் பார்த்து பொறாமப்பட்டிருப்பான். இவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ராஜாவா அப்படி ஆக்கிட்டார் கர்த்தர். சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி, அவனுடைய சத்துருக்கள்லாம் பார்த்து இவன் நாசமாக போகணுன்னு நினச்சி, இவனை கொல்லணும்னு நினச்சி, இவன் அழிஞ்சு போகணுன்னு நினச்சி பார்த்தவன்லாம் இவனை பெரிய ராஜாவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி உயர்ந்தவனாக பார்க்க வேண்டியது இருக்குது. அவன் தான் எழுதுகிறான், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினேன். அதாவது இந்த மெய்ப்பரை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவர் மெய்ப்பராக இருக்கிறதுனால என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். பாருங்கள் எப்படி பயத்தை பேசலை, சந்தேகத்தை பேசலை. தாவீதுடைய கதை, அநேக சங்கீதங்களை பார்த்தோம் நம்ம. சில நேரத்தில் உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறான், உயிர் பிழைக்க ஓடிக்கொண்டிருக்கிறான், ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். பல நாட்கள் பல மாதங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்க்கையை நடத்தியிருக்கான். அவ்வளோ பெரிய ஆபத்துகளை சந்தித்தான். அவன் தான் சொல்கிறான், சத்துருக்களுக்கு எதிராக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி இருக்கிறவர். அவர் என் கூட இருந்து என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் என்ன தொடரும். எந்த சூழ்நிலை என்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் அப்படிங்கிறான். இந்த ஜனங்கள் 80ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இவங்க ரொம்ப முரட்டாட்டமான ஜனங்கள். கர்த்தரை மறந்து வில்ஃபுல்லாக கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்து மற்ற ஜனங்களோடு சேர்ந்து நரபலி இடுறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குள்ளேயும் போயிட்டாங்களாம். அவங்க இப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க. கர்த்தரை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஜனங்க அப்படி ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அவர்களை கர்த்தர் எப்படி ஒரு மெய்ப்பரை போல் இருந்து நடத்தினார், எவ்வளோ நல்லது செய்திருக்காருன்றது ஆபத்து நேரத்தில் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ கூட உண்மையான மனம் திரும்புதல் வரல பாருங்கள். அவங்க வாயளவில் கேட்குறாங்களாம். இங்கே வாயளவில் கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொள்ளும், எங்களை ரட்சியும், அது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் உண்மையாகவே உள்ளத்தில் ஒரு மனம் மாற்றம் அவர்களுக்கு உண்டாகவில்லை. இப்போ நான் சொல்கிறேன், நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஜனங்கள் இல்லை. இந்த 23ஆம் சங்கீதம் ரொம்ப அற்புதமாக அந்த மெய்ப்பரை இன்னும் நல்லா விளக்குது பாருங்கள். இங்கே 23ஆம் சங்கீதத்தில் வர்ற இந்த மெய்ப்பர் அதை பிளேஸ் பண்ண விதத்தை பாருங்கள். 23ஆம் சங்கீதம் எங்கே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள், எங்கே வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். 22க்கு 24க்கு நடுவில் வருது. 22வது சிலுவையை பற்றிய சங்கீதம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு தான் ஆரம்பிக்குது சங்கீதமே. 24 வரப்போகிற ராஜா, அவரை பற்றி சொல்கிற சங்கீதம்.
அதுக்கு நடுவில் 23ஆம் சங்கீதம், சிலுவைக்கும் திரும்ப வரப்போகிற இயேசுவுக்கும் நடுவே 23ஆம் சங்கீதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு என்ன சொல்லுது? 23ஆம் சங்கீதம் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு அவசியமான ஒரு சங்கீதம். இந்த உலக வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பிரச்சனைகள், இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு எப்படி நல்ல மெய்ப்பராக இருக்கிறார் என்பதை சொல்லுகிற சங்கீதம் தான் 23வது சங்கீதம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மெய்ப்பர்ன்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த வாழ்க்கைக்கு, இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இதை போய் சில நேரத்தில் வெறும் சாவில் தான் வாசிடுறாங்க. சாவுக்கும் பொருந்தும் அது. ஏன்னா இங்கே மெய்ப்பராக இருந்தவர் தொடர்ந்து நித்தியமாக மெய்ப்பராக இருப்பார் நமக்கு. ஆனால் வெறும் சாவில் வாசிக்கக்கூடாது. பாருங்கள், இதை எல்லாம் ஆள் போகிற பிறகு கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் இல்லை. இப்போ வாசித்தா நல்லது. ஏன்னா இப்போவே வாசித்தா தான் இப்போவே அந்த தாழ்ச்சி அடைகிறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போவே தேவன் தேவைகளை சந்திக்கிறத நமக்கு பார்க்க முடியும். சத்துருக்கள் மீது ஜெயத்தை தர்றதை பார்க்க முடியும். இப்போவே பயம் நீங்கும், இப்போவே கலக்கம் நீங்கும், இப்போவே ஆத்துமா தேற்றப்படும், இப்போவே ஆறுதல் உண்டாகும், தைரியம் உண்டாகும். அதனால தான் இப்போ வாழ்நாளிலே அனுபவிக்க வேண்டிய சங்கீதம் என்று நான் நம்புகிறேன். இந்த மெய்ப்பர் உங்களுக்கு தெரியுமா? இந்த மெய்ப்பர் உங்களுடைய மெய்ப்பரா? நம்ம எல்லோரும் இன்றைக்கு ஜெபம் பண்ணுவோம். இப்போது ஒரு இது கிடச்சிருக்கு நமக்கு. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஒரு இது கிடச்சிருக்கு இல்லையா? ஒருவேளை சில ஜெபத்துக்கு புதுசாக இருக்கலாம். நீங்கள் பாருங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறோன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கவனிங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. மற்றவங்க எப்படி இதை பயன்படுத்துகிறோம் பாருங்கள். இந்த மெய்ப்பரை பற்றி சொல்லியாச்சு. இதை சொல்லி தான் ஜெபம் பண்ணி, இந்த மெய்ப்பர் என்னவா எல்லாம் இருக்கிறார், எனக்கு எப்படியெல்லாம் செய்கிறார், என்ன எப்படியெல்லாம் என்னை காக்கிறார், எப்படியெல்லாம் என்னை நடத்துகிறார், எப்படியெல்லாம் என்னுடைய தேவையை சந்திக்கிறார் என்பதை சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்படி தான் ஜெபம். ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு காரியம். இப்படி தான் கற்றுக்கணும் ஜெபத்தை. அப்போ எல்லோரும் இந்த மெய்ப்பரை எண்ணி பார்ப்போம், எல்லோரும் ஜெபிப்போம், எல்லோரும் சத்தமாக வாயை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர், நம் தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்று சொல்லியிருக்குது. உங்களுக்கு தேவை என்ன? உங்களுடைய பிரச்சனை என்ன? எந்த விதமான தேவையில் இன்றைக்கி இருக்கிறீங்க? இங்கே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தூரத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன் என்பதை இன்றைக்கு அறிக்கை செய்கிறேன். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எப்பேற்பட்ட தேவைகளையும் நீர் சந்திக்கிற அற்புதமான நல்ல தேவன் நீர், நல்ல மெய்ப்பர் நீர். ஓ, ஆட்டு மந்தையை நடத்துகிறது போல எங்களை நடத்துகிறவர். எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது இருக்கிற போது, அறியாமல் இருக்கும்போது, தவிக்கிற போது, எங்கள் மனம் சஞ்சலப்படும் போது, பயப்படும் போது, கலங்கும் போது எங்களை தேற்றுகிறவர். ஓ, எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், எங்களுக்கு போதுமானவர், நல்லவர், வல்லவர். ஓ, எங்களை தேற்றுகிறவர், நடத்துகிறவர், நல்ல பாதைகளில் எங்களை நடத்துகிறவர். ஆகவே நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படும், எந்த தீங்குக்கும் பயப்பட மாட்டோம், எந்த பொல்லாப்புக்கும் நாங்கள் பயப்படுவதில்லை. ஏனென்றால் தேவன் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். இயேசு எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். சிலுவையில் மரித்த இயேசு உயிர் தெழுந்து எங்கள் மெய்ப்பராய், எங்களை கண்காணிக்கிறவராய், எங்களை காக்கிறவராய், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய், எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களை தேற்றுகிறவராய், எங்களை போஷிக்கிறவராய், காப்பாற்றுகிறவராய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, துதிக்கிறோம். ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பயப்படுவதில்லை, நான் பயப்படுவதில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எந்த பொல்லாப்புக்கு நான் பயப்படுவதில்லை. இந்த உலகத்தில் பொல்லாத காரியங்களுக்கு நான் பயப்படுவதில்லை. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை பார்த்து நகைக்கிறவர்கள், எங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவர்கள், எங்களை கேவலமாக எண்ணுகிறவர்கள், எங்களை தாழ்வாக நினைக்கிறவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறவர். ஆடு மேய்க்கிற தாவீதை ராஜாவாக்கிற தேவன் நீர். இன்றைக்கும் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணுகிற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் இன்றைக்கு நீர் எங்களுக்கு இருக்கிறீர். ஓ, எங்கள் மெய்ப்பனே, எங்கள் மெய்ப்பனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, எங்களுடைய மெய்ப்பரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நடத்துகிறவரே, எங்களுக்கு செவி கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஓ, நல்ல வழிகளில் நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வழி காட்டுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தையும் விவேகம் அறிவையும் தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வழி தெரியாத போது நீர் எல்லா வழியிலையும் தெரிந்து வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஞானம் இல்லாத போது நீரே எங்களுடைய ஞானமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் அறிவாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் போதுமானவராக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் போதுமானவர் நீர். ஒரு தேவையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை. கர்த்தரே எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஓ, அது உள்ளத்தில் ஆழமாக எங்களுக்கு பதியட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் மனம் அதை எண்ணி பார்க்கட்டும். சஞ்சலப்படும் போது எண்ணி பார்க்கட்டும், பயப்படும் போது எண்ணி பார்க்கட்டும், கலங்கும் போது எண்ணி பார்க்கட்டும். தேற்றப்படட்டும் மனது தேற்றப்படட்டும் கர்த்தாவே. அநேகரை தேற்றுவீராக, கலக்கங்களை நீக்குவீராக, ஓ பயங்களை நீக்குவீராக. எந்த சூழ்நிலையில் இருக்கிற பயங்களை நீக்குவீராக, கலக்கங்களை நீக்குவீராக, ஆறுதல் அளிப்பீராக, தேற்றுவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய மன ஆறுதல் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. ஜபத்தில் பழக்கமே இல்லாதவர்களுக்கு இது ஒரு நல்ல பழக்கம். அட்லீஸ்ட் இப்போ பார்க்குறீங்க எப்படி பண்ணுறோன்னு. ஒன்றும் இல்லை, இந்த மெய்ப்பர்ன்றதை எடுத்து அதை பற்றி கொஞ்சம் யோசித்து தியானித்து சில காரியங்களை புரிந்து கொண்டு அதை சொல்லி ஜெபம் பண்ணுறோம். எவ்வளோ மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். ஆமென். எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தர் நம்ம நடத்துவார். கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன வருதுன்னு, அவருக்கு தெரியும் அடுத்த வருஷம் என்னன்னு, அவருக்கு தெரியும் நம்முடைய எதிர்காலம். அவருக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் இல்லையா? சரி, இப்போ 80ஆம் சங்கீதத்தில் போய் 8ஆம் வசனத்திலேருந்து தொடருவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். இப்போ 8ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கும்போது அது 2வது பகுதி. முதல் பகுதியில் மெய்ப்பராக அவர்கள் தேவனை காண்கிறார்கள். 2வது பகுதியில் பார்த்திங்கன்னா தங்களை ஒரு திராட்சை செடியாக தோட்டமாக காண்கிறார்கள். தங்களை ஒரு திராட்சை தோட்டம் மாதிரி காணுகிறார்கள். தேவனுடைய திராட்சை தோட்டமாய் தங்களை காண்கிறார்கள். தேவன் தோட்டக்காரர். இவங்க தான் அந்த தேவன் அமைத்த தோட்டம் என்கிறது மாதிரி ஒரு பிக்சர். கர்த்தர் தோட்டக்காரர், இவர்கள் தான் அந்த தோட்டம் என்கிறது போல் காண்றாங்க. அப்போ இந்த நீண்ட பகுதி 8லேருந்து 18 இதை 3 விதமாக பிரிக்கலாம். 8லேருந்து 11 முதல் பகுதி, 12லேருந்து 15 2வது பகுதி, 16லேருந்து 18 3வது பகுதி, அப்புறம் 19 கோரஸ் அகைன் பல்லவி. அப்போ 8லேருந்து 11 வாசிப்போம். 8லேருந்து 11 அவருடைய கடந்த காலத்தை குறித்து பேசுகிறாங்க. இந்த ஜனங்க நான் சொன்னேன் இல்லையா, கெட்டு போன ஜனங்க. சும்மா இப்போ வாயளவில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக மனம் திரும்புதல் கிடையாது. ஆனால் அவங்க வாயாலேயே சொல்கிறாங்க கடவுள் எப்படியெல்லாம் அவர்களை கொண்டு வந்தார், நடத்தினார்ன்றது நினைவு கூறுறாங்க. இங்கே அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அவருடைய வாழ்க்கையில்ன்றதை சொல்கிறாங்க. அப்புறம் 16லேருந்து 18 பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்கால நம்பிக்கையை பேசுகிறாங்க. எதிர்கால நம்பிக்கை குறித்து அற்புதமான காரியம் ஒன்று சொல்ல போகிறேன். ஆனால் அதை கவனிப்போம். 8லேருந்து 11 நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். தங்களுடைய கதையை சொல்கிறாங்க. எகிப்திலேருந்து எப்படி ஆண்டவர் கொண்டாந்தார், ஒரு திராட்சை செடியை கொண்டாந்து நாட்டினாராம். எல்லா ஜாதிகளையும் துரத்தி விட்டு இந்த திராட்சை கொடியை கொண்டாந்து நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுர்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படர விட்டது. அதாவது எப்படி இஸ்ரவேல் தேசம் எப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஞாபகம் இருக்கு இல்லையா? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை பூசி எல்லா வீட்லேயும் ஒரு சாவு எகிப்து தேசத்தில் நடக்குது. ஆனால் இவங்க வீட்லேயும் ஒரு சாவு நடக்குது. ஆனால் இவங்க வீட்டில் இவங்க யாரும் சாகலை, இவங்களுக்கு பதிலாக ஒரு ஆடு சாகுது.
அப்படியே அந்த ரட்சிப்பை என்ன அருமையாக அந்த சம்பவம் சித்தரிக்குது பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் மரணத்தினால் மீட்கப்பட்டவர்கள் இவர்கள். அந்த ரத்தத்தை பூசி அதில் காக்கப்பட்டு அப்படி வந்தவங்க எல்லாம் ரட்சிப்பின் கதை அப்படியே சொல்கிறாங்க. எப்படி இவங்களை அற்புதமாக மீட்டு கொண்டு வந்து இந்த கானானியர் குடியிருந்த தேசத்தில் கானானியரை அது ஒரு பொல்லாத ஜனம், அந்த அசிரியர் மாதிரி. அவங்க ரொம்ப நாள் கடவுளுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே தொங்கிட்டு இருந்தது, காத்துக்கிட்டு இருந்தது. கடைசியில் இவங்களை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சு அவங்கள துரத்தி விட்டார் ஆண்டவர். அதை நாட்டினார், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினார், வேரூன்ற செய்தார், தேசமெங்கும் படர செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வளர்ந்து பெருகி படர்ந்து நல்ல ஆசீர்வாதமாக இருந்தாங்க பாருங்கள். தாவீதின் காலத்தில், சாலமோன் காலத்திலெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான தேசமாக சுற்றி இருக்கிற ஜாதி ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வியப்பளிக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் அவர்களுக்கு இருந்தது. அப்படி இருந்தாங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். இப்பொழுதோ 12ஆம் வசனம் இப்போ இருக்கிற கதையை சொல்கிறாங்க பாருங்க. இப்பொழுதோ வழி நடக்கிற பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இதை என்னென்னா உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் இதை வச்சு மெடிடேட் பண்ணலாம். இது ஒரு சும்மா அவுட்லைன் ஃபார்மில் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் இதை வச்சு கொஞ்சம் ஐடியா கிடைச்ச உடனே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் என்ன தான் நடக்குதுங்கன்னு புரியும். இல்லைனா சும்மா அந்த சங்கீதத்தை வாசிங்கன்னா ஒன்றும் புரியாது இல்லையா. இது ஒரு ஐடியாவை கொடுக்குது உங்களுக்கு, ஒரு ஜென்ரலாக எண்ணத்தை பற்றி இது எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்து இதிலிருந்து நீங்கள் போகலாம் இல்லையா. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர். அடைப்புகளைன்னா இப்போ வந்து காம்பவுண்ட் வால்லாம் போயிடுச்சுன்றாங்க. அதாவது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இப்போது உங்களுடைய கரத்தை காணவில்லையே, முன்னே எங்களை அவ்வளவுதான் பாதுகாத்தீர், இப்போ வந்து அதை ஏன்னா இவங்க கத்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க, கத்தரை வேணான்னு நிராகரிச்சிட்டாங்க. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியை உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாச்சி தருளும். எங்களை மறுபடியும் விசிட் பண்ண ஆண்டவரே. ஆண்டவர் வேணான்னு தள்ளிட்டாங்க. இப்போ ஆபத்து நேரத்தில் இப்போ கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க. சரித்திரபூர்வமாக பார்க்க போனால் கதறாங்க, ஆனால் விடுதலை கிடைக்கல. ஆண்டவருடைய தயவு அவர்களுக்கு அன்றைக்கு கிடைக்காம போச்சு. ஏன்னா உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அவங்க வாழ்க்கை அப்படியே தான் இருந்தது. சும்மா மேற்பூச்சாக இந்த காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதனால் மீட்பு அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைக்கல. அசிரியர்கள் வந்து இவர்களை அந்த தேசத்திலிருந்து பிற்காலத்தில் துரத்தி விட்டு இவர்கள் எங்கும் பரவி அங்கங்கே போய் குடியேறி எங்கெங்கேயோ தேசத்துக்கெல்லாம் போய் அங்கேயே செட்டில் ஆகி, அப்போல்லாம் அங்கே போனால் எங்கே திரும்பி வர்றது, அவ்வளோதான், அப்படியே சந்ததி அப்படியே இருக்க வேண்டியது தான். போயிட்டு தங்களுடைய அடையாளத்தை இழந்து இந்த நார்தர்ன் கிங்டம் சேர்ந்தவர்கள் காணாமல் போன ஒரு கூட்டமாக மாறிவிட்டார்கள். லாஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னுவாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல. சமாரியர்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் யூதர்களுக்கும் சமாரியாருக்கும் பிரச்சனையாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அந்த சமாரியர் வந்து ப்ராப்பர் ஜூ கிடையாது, கொஞ்சம் ஜூ, கலப்பட ஜூ. அவங்க மற்ற ஜாதி ஜனங்களோட கலந்து அப்படியே இதானதுனால தான் இந்த யூதர்கள் யூதா கோத்திரத்தார் அவங்கள வெறுக்கிறாங்க. இந்த சதர்ன் கிங்டமில் இருக்கிறவங்க அவங்க வெறுக்கிறாங்க. இன்னும் இருக்கிற ஜூஸ் வந்து இந்த சதர்ன் கிங்டமை சேர்ந்தவங்க. நார்தர்ன் கிங்டம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க. போய் சிதறடிக்கப்பட்டு காணாமற் போன ஒரு சந்ததியாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அதுதான் அவங்களுக்கு நடந்தது. ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியில் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் ரொம்ப ப்ரொஃபெட்டிக்காகவும் இருக்குது. சங்கீதத்தினுடைய வேல்யூ அதுதான். சங்கீதம் வந்து வெறும் பாட்டு கிடையாது, சும்மா பாடுறதுக்கு. இது வந்து வெறும் ஒரு கவிதை மாதிரி வாசிட்டு போகக்கூடாது. இதில் ரொம்ப சப்ஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ப்ரொஃபெட்டிக்காக சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. ப்ரொஃபெட்டிக்கானா நடக்கப் போகிற காரியங்கள், வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது நிறைய நேரங்களில். அதனால தான் பேதுருவெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது சங்கீதத்தை கோட் பண்ணுறாரு, பவுல் சங்கீதத்தை கோட் பண்ணுறாரு. ஏன்னா மீட்பை குறித்த காரியங்கள்லாம் இங்கே சங்கீதத்தில் ஏதோ ஒரு பாட்டு நடுவில் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது, திடீர்னு ஒரு வெளிப்பாடு வருது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இங்கே வந்திருக்கு பாருங்கள். 16ஆம் வசனம், அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று, உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை
தொழுது கொள்வோம். அப்புறம் 19ஆம் வசனம் திருப்பியும் கோரஸ், பல்லவி இல்லையா? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 3வது பகுதியில் ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறாங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது? இவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, இவங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இவங்களை கர்த்தர் பயன்படுத்தி இவங்க வாயாலே சொல்ல வைக்கிறார் என்ன நடக்க போகுதுன்னு. என்ன சொல்கிறாங்க? உமது கரம் உமது வலது பாரிசத்தின் புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. யார் இந்த வலது பாரிசத்து புருஷன்? அவருக்கென்று அவர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் யார்? இது யாருங்கிறத பலரும் பல விதமாக சொல்கிறாங்க. அந்த ஊரின் ராஜான்றாங்க சிலர் சொல்கிறாங்க இஸ்ரவேலையே கர்த்தர் தன்னுடைய குமாரன்னு சொன்னார், அப்போ இஸ்ரவேலை தான் அது குறிக்குதுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், அவரை நம்பலாம். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, இப்படி சொல்கிறார் பாருங்க, டு whom can the title apply but to him? இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கு இந்த டைட்டில் கொடுக்கப்பட முடியும்? வலது பாரிசத்தின் புருஷன் என்கிற டைட்டில் அவரை தவிர வேற யாருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. For to which of the angels God said at any time, sit on my right hand. எபிரேயர் 1:2 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து பழைய ஏற்பாட்டு பெரிய பரிசுத்தவான்கள் எல்லார காட்டிலும் பெரியவர்ன்றதை சொல்கிறாரு எபிரேயர் ஆசிரியர். அப்புறம் தேவதூதர்களை காட்டிலும் கூட பெரியவர்ன்றாரு. அதாவது புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையை பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப பெருசுன்றதை சொல்லும்போது இயேசு வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களை காட்டிலும், மோசேயை காட்டிலும், ஆரோனை காட்டிலும், அவங்களை காட்டிலும், இவங்களாம் எல்லார் காட்டிலும் பெரியவர், தேவதூதர்களை காட்டிலுமே பெரியவர் அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் எந்த தூதனை பார்த்து என்னுடைய வலது பாரிசத்திலே நீர் உட்காரம் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வருது. தேவன் யாரையாவது தூதரை பார்த்து சொன்னாரா என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரன்னு? சொன்னதே கிடையாது. அப்போ வலது பாரிசத்தில் உட்காரன்னு சொன்னது யாரை? இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வலது பாரிசத்தின் குமாரன், வலது பாரிசத்தின் மனுஷன். அதை தான் இப்போ ஸ்பர்ஜன் சொல்கிறாரு. இந்த டைட்டில் வேறு யாருக்குமே பொருந்தாது. இந்த ராஜாவுக்கு பொருந்துன்றாங்களே, இந்த ராஜாக்கெல்லாம் பொருந்தவே பொருந்தாதுன்றார். அவன் ராஜா பெரியதா ஒன்றுமே கிடையாதுன்றாரு. இது இயேசுவுக்கு மாத்திரமே பொருந்தும் என்றார். நானும் அதை முற்றிலும் ஆமோதிக்கிறேன். அவர் தான் வலது பாரிசத்து புருஷன். என்ன சொல்ல வர்றாரு இவர் பாருங்க, உம்முடைய வலது பாரிச புருஷன் மீதும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த லைன், அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உமது கரம் உமது வலது பாரிசத்தின் புருஷன் மீதும் உமக்காக நீ திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீது இருக்கும்போது, அவரை கொண்டு நீ செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும்போது, அவரை கொண்டு நீ நடப்பிக்க வேண்டிய அந்த மீட்பின் கிரியையெல்லாம் நடப்பித்து முடிக்கும்போது, அப்போ மெய்யாகவே எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கிறதுல இதே வேலை அவங்களுக்கு, பின்மாற்றம். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட வருவாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, போயிடுவாங்க. திரும்ப திரும்ப பாவம் செய்வாங்க, திரும்ப திரும்ப கர்த்தருக்கு விரோதமாக இது பண்ணுவாங்க. நீங்கள் பழைய ஏற்பாடை பாருங்கள், ஒன்றும் ஸ்டெடியாகவே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கர்த்தர் அமோகமாக ஆசீர்வதிப்பார். மீதி நாள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பண்ணுற நரபலி இடுவாங்க, விக்கிரகங்களை வணங்குவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எப்படி இப்படி ஆனாங்கன்றது ஆச்சரியம். ஆனால் திரும்ப திரும்ப அதுக்கு தான் போவாங்க. இந்த ராஜாக்களை பற்றிலாம் வாசிக்கிட்டே வாங்க, அந்த பகுதியை வாசித்து பாருங்களேன். வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாவும் பாருங்கள், கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், நல்லா இருக்கவங்க கூட கொஞ்ச நாள் நல்லா இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு மேடையை கட்டி அங்கே என்னத்தையாவது தெய்வத்தை வணங்கி என்னத்தையாவது பண்ணிட்டுருப்பான், வேறு எதையாவது பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே டைவர்ட் ஆகி பின்வாங்கி போகிறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? நீர் உமது வலது பாரிசத்தின் புருஷன் மீது உடைய கரத்தை வைத்து, நீர் உமக்காக திடப்படுத்தின அந்த மனுஷகுமாரன் மீது உடைய கரத்தை வச்சு செய்ய வேண்டியதை செய்தீங்கன்னா, நாங்கள் அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். அப்போ எங்களுக்குள்ள அதன் மூலமாக ஒரு காரியம் நடக்கும். அப்போ மெய்யாகவே வெற்றிகரமாய் உண்மையே பின்பற்றி உமக்காக வாழுகிற மக்களாக நாங்கள் மாறுவோம் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம், எங்களை உயிர்ப்பியும். லிட்ரலாக சால்வேஷன்
இஸ் a quickening. ரட்சிப்புங்கிறது செத்து போனோன்னு உயிர்ப்பிக்கிற மாதிரி. நீங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் செத்து கிடந்தீர்கள் என்றார் பவுல், அவர்களை உயிர்ப்பித்தார் என்றார். அப்படிதான் ரட்சிப்பை சொல்றார் எபேசியர் 2 இல்லையா? அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசனமாக உடைக்கப்படுகிறது. உண்மையான விடுதலை எப்போ வரும்? இது இப்படியே தான் போயிட்டுருப்பாங்க, பின் வாங்கிட்டே தான் போவாங்க. இங்கே கடவுள் விடுவிச்சா கூட திரும்பி பின்னால் தான் போக போகிறான், திரும்பி இதே பாவத்தை தான் பண்ண போகிறான், அப்படி தான் இருக்க போகிறான். உண்மையான விடுதலை எப்போ வரப்போகுது? கர்த்தர் தமது வலது பாரிசத்து குமாரன் என்பவர் பேரில் தம்முடைய கரத்தை வைத்திருக்கிறார். அவரை திடப்படுத்தி அவர் மூலமாக சில காரியங்களை செய்ய போகிறாரு. அதை செய்யும்போது பின்வாங்க மாட்டார்கள். அதை செய்யும்போது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதை செய்யும்போது கர்த்தருடைய நாமத்தை மெய்யாகவே தொழுது கொள்வார்கள். நல்ல கவனிங்க. இப்போ நாம் எல்லாம் ஆதாமின் வம்சத்திலேருந்து வந்தோம். ஆதாம் பாவம் செஞ்சால் நம்ம எல்லாம் பாவிகளானோம். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் மனு வர்க்கம் இப்படி இருக்கிறது. கடவுளை பின்பற்ற முடியாத மக்களாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம். ஏன்? ஆதாமின் சந்ததி இது, பாவத்தில் விழுந்து போன சந்ததி. ஆகவே ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ முடியல. கொஞ்ச நாள் கர்த்தரை தேடுறவங்களாம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தப்பு செய்கிறதுலாம் போகிறாங்க, பாவம் செய்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. அதிலிருந்து ஆதாமின் சந்ததியாக இருக்கிற வரைக்கும் விடுதலையே கிடையாது. அதனால தான் கர்த்தர் 2வது ஆதாம்னு ஒரு ஆள் அனுப்பிச்சார். அவர் தான் இயேசு, கடைசி ஆதாம்னு இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்கிறாரு. இப்போ வந்திருக்கிறவர் இந்த புதிய மனுவர்க்கத்தின் ஆதாம். இந்த புதிய மனுவர்க்கம் யார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புது மனுவர்க்கம் உருவாகியிருக்கிறது. அது யார்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள். நாம் எல்லாம் ஆதாமுக்குள்ளே இருந்தோம், ஆதாமிலிருந்து வந்தோம். அவனுடைய பாவத்தை எடுத்துக்கிட்டு அதனால் அவதிப்பட்டு கர்த்தரை பின்பற்ற முடியாத திராணி இல்லாதவர்களாக இருந்தோம். பின்வாங்கிட்டே போயிட்டு இருந்தோம், கர்த்தருக்காக வாழவே முடியல. ஆனால் இப்போ நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின மாறிடுச்சு. இப்போ ஆதாமுக்குள்ளே இருந்தவங்க இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். ஆதாமுக்குள்ளே இருந்தவங்க ஃபெயிலியர்லேயே வாழ்கிறாங்க, பேக் ஸ்லைடு ஆகிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறார்கள், முன்னேறிக்கிட்டே போகிறாங்க, மாறிக்கிட்டே போகிறாங்க. பாசிட்டிவ் சேஞ்சஸ் அவர்கள் உண்டாகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த வலது பாரிசத்தின் மனுஷன், தேவன் ஏற்படுத்தின இந்த வலது பாரிசத்தின் மனுஷன், அவர் செய்த காரியங்கள், அதன் மூலமாக இப்போ தேவனை விட்டு பிரியாதவர்களாக மாறிட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக நாம் மாறியிருக்கோம். இதை திருப்பங்க யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு இங்கே அற்புதமாக சொல்ல வேதம் போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை பற்றி நாம் எல்லாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி போதிக்குது பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்ன சொல்கிறாரு இயேசு? இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் தான் திராட்சை செடி, அவர் திராட்சை தோட்டக்காரர், நாங்கள் தான் திராட்சை செடி. அதுதான் பிரச்சனை. இவங்க திராட்சை செடி உதவாத திராட்சை செடியாக இருந்தது, இது கனி கொடுக்காத திராட்சை செடியாக இருந்தது, இதனால் எந்த பலனும் இல்லாத திராட்சை செடியாக இருந்தது, யூஸ்லெஸ் திராட்சை செடியாக இருந்தது, ஃபெயிலியர் திராட்சை செடியாக இருந்தது. இப்போ இவர் சொல்கிறாரு சிஸ்டம் மாறிடுச்சு, இப்போது நான் தான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கொடி யாரு? நீங்கன்றாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதாவது செடியில் நிலைச்சில்லைன்னா கொடி கனி கொடுக்க முடியாது, தானாக ஒன்றும் அது கொடுக்காது கனி. அதனால தான் கொடுக்க முடியல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கனி கொடுக்க முடியல, கனி உள்ள வாழ்க்கை இல்லை, வெற்றிகரமாக வாழ முடியல. ஏன்னா தானாக கனி கொடுக்க முடியாது. நீங்கள் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி. இப்போ கவனிங்க, நீங்கள் கொடிகள். இயேசு சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் குடிங்க. இப்போ வாழ்க்கை மாறப்போகுதுன்றார். இப்போ கர்த்தர் சிஸ்டமை மாற்றிட்டார். நீ திராட்சை செடின்னு நினச்சிருந்த, உன் கொடியில் எந்த கனியும் வரல, கனி இல்லாத திராட்சை செடி ஆயிடுச்சு. அது
ஏன்னா உனக்குள்ள ஜீவன் இல்லை, அப்படி இருந்தது. இப்போ நான் திராட்சை செடி. அந்த ஆதாம் கனி தரக்கூடாதவனை மாறிட்டான். ஆதாம் பாவத்தில் விழுந்துட்டான். அந்த செடியிலிருந்து வந்தீங்க, அதிலிருந்து வந்த கொடிகளாக இருந்தீங்க. கனி தர முடியல, ஏன்னா அவனுக்குள்ளேயே ஜீவன் இல்லை, அவனே பாவத்தில் விழுந்து போயிட்டான். இப்போ இரண்டாவது ஆதாம் கிறிஸ்து, கடைசி ஆதாம் கிறிஸ்து. இவர் தேவகுமாரன். இவர் பாவத்தில் விழ முடியாது, பாவம் செய்ய முடியாது, பாவம் இவருக்கு சற்றேனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவகுமாரன். அவர் சொல்றார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. அதனால தான் செய்ய முடியல. இவர் இல்லையே, இவர் செடியே இல்லையே. ஆதாம் வம்சத்திலேருந்து இல்லை வந்தோம் நம்ம. இப்போ கிறிஸ்துவின் வம்சத்திலேருந்து வர்றோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். என்னால் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். எப்படி மாறிட்டோம் பாருங்கள். ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாக இருந்தோம், கர்த்தருக்காக வாழ முடியாதவர்களாக இருந்தோம், வெற்றி வாழ்க்கையை வாழ முடியல, கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணித்து கொள்ள முடியல, வாழ முடியல. ஆனால் இப்போ தேவனுடைய வலது பாரசத்து மனுஷன், அவரால் நியமிக்கப்பட்ட இவர் செய்த இந்த காரியத்தின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய எதிர்காலமே மாறி இருக்குது. இன்றைக்கி இந்த பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குது. அவர் செடியாயிட்டார், நாம் கொடியாயிட்டோம். அவருக்குள்ள ஜீவன் நமக்குள்ளே பாய்கிறது. இப்போது நாம் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக இருந்தோம், இப்போ எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா பவுல் சொல்கிறார் இல்லையா கலாத்தியர் 2, I am crucified with Christ, nevertheless not I but Christ liveth in me. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இப்போ எனக்குள்ளேருந்து வர்றது என்கிட்ட வரல, எனக்கு நான் அந்த திராட்சை செடியோடு லிங்க் பண்ணப்பட்டு இருக்கிறேன். அந்த இதோட கொடி தான் நான். அதில் இருக்கிற ஜீவன், அதில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் எல்லாம் இப்போ இந்த கொடிக்குள்ள கிடைக்கிறது. அந்த ஜீவன், அந்த பலன், அந்த ஞானம், அந்த விவேகம், அந்த வெற்றி, அந்த வாழ்வு எல்லாம் இதுக்குள்ள வருது. நான் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டேன். இப்போ ஆதாமுக்குள்ள இருந்து இப்போ செத்தவனா இருந்தேன், இப்போ ஜீவனை பெற்றவனாக இருக்கிறேன். என்ன மாதிரி வசனம் பாருங்க இது. 6ஆம் வசனம், ஒருவன் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அதுதான் ஆச்சு அவங்களுக்கு. நார்தன் கிங்டம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில் போடுகிறார்கள், அவள் எரிந்து போகும், அழிஞ்சு போயிட்டாங்க பாருங்க அவங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நிலைமை மாறிடுச்சு. இப்போ எப்படி வெற்றிகரமாக இருக்க முடியும்? நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபம், நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோன்னா, நாம் ஜெபிக்கும் போது நாம் என்னெல்லாம் கேட்டுக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தரப்படுகிறது. அப்புறம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். மிகுந்த கனின்னா எந்த கனியை சொல்கிறார்? ஆவியின் கனி அது இல்லை, இது வேற. மிகுந்த கனினா ஆன்சர்ட் ப்ரேயர், ஜெபத்துக்கு பதில் பெறுவதை தான் கனின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்படின்னு அர்த்தம், நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன என்ற சிலருக்கு தப்பானதை கேட்டுருவோமோ அப்படின்றாங்க. தப்பானதை கேட்கவே மாட்டோம், ஏன்னா அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குது, நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அப்போ எப்படி தப்பானதை கேட்போம்? தப்பானதை கேட்கவே மாட்டோம், சான்ஸே இல்லை. வார்த்தை உள்ளே இல்லைன்னா தான் அதையும் இதையும் கேட்டுன்னு இருப்போம், ஏன்னா மனசு எங்கேயோ போகுது. வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் அவருக்கு என்ன விருப்பமோ அதுதான் எனக்கும் விருப்பம். நான் அவருக்குள்ளே இருந்து, வார்த்தை எனக்குள்ளே இருந்ததுன்னா அவருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பமாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்போ நான் எதெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் கொடுக்கப்படும். மிகுந்த கனிகளை கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? நான் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், கனிதரும் வாழ்க்கையாக இருக்கும். அது எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்தால் உங்கள் வாழ்க்கை கனிதரும் வாழ்க்கையாக இருக்கும்னு? சரியான காரியத்தை ஜெபிச்சு அந்த சரியான காரியத்துக்கெல்லாம் ஜபத்துக்கெல்லாம் பதில் கிடச்சிதுன்னா நீங்கள் கனிதருகிற வாழ்க்கையை வாழ்வீங்களா இல்லையா? வாழ்வீங்க. என் பிதா மகிமைப்படுவார். நல்லா கவனிங்க, உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தரணும்னு நீங்கள் விரும்புகிறத காட்டிலும்
உங்கள் ஜெபத்துக்கு பதில் தரணும்னு அவர் விரும்புகிறார் அதிகமாக. ஏன் தெரியுமா? ஏன்னா அவருடைய நாமத்துக்கு அது மகிமை. நீங்கள் ஜெபிச்சு 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 ஜெப வீரன் ஆயிட்டீங்க. ஆனால் ஒன்றுமே ஜெப வீரன்னா சிலருக்கு என்னன்னா, நான் டெய்லி 6 மணி நேரம் ஜெபம் பண்ணனாக்கும், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணனாக்கும், இத்தனை மணி நேரம் ஜெபம், இத்தனை உபவாசம் பண்ணனாக்கும். எத்தனை பதில் கிடைச்சிது? அதனால என்ன பலன் உண்டானது? அதனால் என்ன மாற்றங்கள் உண்டானது? அதுதான் அங்கே காரியம். பாருங்கள், கேட்டு 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 ஒன்றும் கிடைக்காதுன்னா அதில் கர்த்தர் மகிமைப்படுறதில்ல. கேட்டு கேட்டு கேட்டதெல்லாம் கிடைச்சதுன்னா தேவன் சொல்கிறார், நான் அதில் மகிமைப்படுறேன், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நல்லா யோசித்து பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்களால முடியல, கர்த்தருக்காக வாழவே முடியலங்கிற ஒரு நிலைமை. நம்முடைய வாழ்க்கை ஆப்போசிட்டாக மாறி போச்சு. நிச்சயமாக நம்மளால் முடியும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குது, நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் விரும்புகிறது தான் நாம் கேட்குறோம், அவருக்காகவே வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை அவருக்கென்று அர்ப்பணிச்சிட்டோம், அவருடைய சித்தம் மட்டுமே நடக்க வேணும் என்று விரும்புகிறோம், அப்படி வாழ்கிறோம். எவ்வளோ ஆப்போசிட் வாழ்க்கை பாருங்கள். இதுதான் மீட்கப்பட்ட ஜனம். எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம், ஒரு 2 நிமிஷம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி முடிப்போம். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். இதை வச்சு இது நிறைய இருக்குது விஷயம், சுருக்கமாக முடித்தேன் நான். நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், இதை மெடிடேட் பண்ணி அதிலிருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் கொடி, அவர் செடி அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை எண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கிறத எண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் ஜெபம் எப்படி இருக்குன்றதை எண்ணி பாருங்கள். உங்கள் கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வெற்றியை உண்டாக்குன்றதை பாருங்கள். இதெல்லாம் தியானித்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எல்லோரும் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த புதிய வாழ்க்கை, புது சிருஷ்டிப்பு, ஆதாமுக்குள்ளே இருந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற இந்த புதிய வாழ்க்கை, புதிய பாசிபிலிட்டிஸ், புதிய வெற்றி, இதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபிப்போம், இவளை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது எவ்வளோ பெரிய உண்மை. செய்ய முடியாதவர்களாக இருந்தோம், நாங்கள் ஒன்றத்துக்கு உதவாதவர்களாக இருந்தோம். எங்களை மீட்டு கொண்டீர், கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், எங்களை வைத்திருக்கிறீர், புதிய சிருஷ்டியாக்கி இருக்கிறீர், மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறீர், புது வாழ்வை தந்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர். உண்மை இப்பொழுது தொழுது கொள்கிறோம். நாங்கள் பின்வாங்கி போவதில்லை. பின்வாங்குவது எங்களுடைய பழக்கம் அல்ல. நாங்கள் பின்வாங்குகிற மக்கள் கிடையாது, முன்னேறி போகிறவர்கள். இன்னும் அதிக அதிகமாக உண்மை அன்பு கூறுகிறோம், அதிக அதிகமாக உண்மை நேசிக்கிறோம், உண்மையில் அன்பு கூறுகிறோம், உண்மை கண்டு வியக்கிறோம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பின்வாங்கி போகிறவர்கள் அல்ல, நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், நீர் எங்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் எங்களை மேற்கொள்வதில்லை. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோதனைகள் எங்களை மேற்கொள்வதில்லை, பாவம் எங்களை மேற்கொள்வதில்லை. ஓ நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க நீர் பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு உதவுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ளே இன்றைக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி எங்களை பலவான்கள் ஆக்கி கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி பெற செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் அது தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை அதிலே கட்டப்படுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டு. நாங்கள் புது சிருஷ்டிப்பு, நாங்கள் புதிய வர்க்கம், இயேசுக்குள்ள இருக்கிறவர்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புது வாழ்வுக்காக ஸ்தோத்திரம், புது வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற புதிய எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திரம். உமக்காகவே வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க செய்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களை நிரப்பட்டும், உம்முடைய சித்தமே எங்களுடைய வாழ்க்கையில் ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரமே. உம்முடைய வாஞ்சை எங்களுடைய வாஞ்சை ஆகட்டும் கர்த்தாவே. உம்முடைய வாஞ்சை எங்களுடைய வாஞ்சை ஆகட்டும். உம்முடைய இருதயம் எங்களுடைய இருதயம் ஆகட்டும். எங்களுடைய இருதயம் உம்முடைய இருதயத்தை போல் ஆகட்டும் கர்த்தாவே. ஓ
ஓ உமக்கு ஸ்தோத்திரம். புது சிருஷ்டிப்புகளாக எங்களை மாற்றியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு புதிய எதிர்காலத்துக்காக ஸ்தோத்திரம், புதிய வெற்றிக்காக ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கை அல்ல, தோல்வியின் வாழ்க்கை அல்ல, வீழ்ச்சியின் வாழ்க்கை அல்ல, ஜெயத்தின் வாழ்க்கை, முன்னேற்றத்தின் வாழ்க்கை, எழுச்சி உள்ள வாழ்க்கை. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நீரே திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். உம்முடைய ஜீவன், உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. உம்முடைய ஆற்றல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்படியோ அப்படியே நாங்களும். ஏனென்றால் நீர் செடி, நாங்கள் கொடிகள். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த எண்ணங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு நாளும் இதை மக்கள் தியானிக்கட்டும், ஜெபிக்கட்டும், உள்ளத்தில் ஆழமாக இது பதியட்டும் கர்த்தாவே. தன்னுடைய சூழ்நிலையில் அப்படி பார்க்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையை அப்படி காணட்டும் கர்த்தாவே. இப்படி ஜெப வாழ்க்கை இங்கே வாசித்தது போல கேட்டதெல்லாம் கொடுக்கப்படட்டும். கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தையே கேட்கிறவர்களாய் மாற்றும் எங்களை. உம்முடைய விருப்பத்தையே வாஞ்சியே ஜெபமாக்குகிறவர்களாய் எங்களை மாற்றும். அப்போ ஒரு ஜெபத்து கூட இல்லை என்கிற பதிலே கிடையாது. ஏனென்றால் உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் எதுவோ அதையே நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்டவர்களாக எங்களை மாற்றுவீராக, நடத்துவீராக. ஓ ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கு நேராக நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.